ஐயா நல்லகண்ணு அவர்கள் மறைவு என்பது இன்றைக்கு தமிழகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான செய்தியாக இருக்கிறது. ஐயா நல்லகண்ணுவை போல் ஒரு அரசியல் தலைவர்கள் நமது நாட்டில் இன்னும் நிறைய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா மக்களையும் அனுசரித்து எல்லா கட்சித் தலைவர்களிடமும் சகோதரனைப் போல பழகுவதற்கு அவர் உதாரணமாக திகழ்ந்தவர். கட்சி நிதி 1 கோடி ரூபாய் கட்சி நிதியாக அவர் கொடுத்த போதும் கூட அந்த பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்த மகான் ஐயா நல்லகண்ணு அவர்கள். தகைசால் தமிழர் விருதை பெற்றவர். அதன் மூலம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த 10 லட்சம் ரூபாயையும் திருப்பி அரசாங்கத்திற்கே கொடுத்த தகைசால் தமிழர் பெருந்தலைவர். தனக்கு அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் நிதி கொடுக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக திருப்பி கொடுத்தவர். தூய வாழ்க்கையை மேற்கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மிக மிக நெருக்கமானவர். திருத்துறைப்பூண்டி அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஐயா நல்லகண்ணு அவர்களும் எப்பொழுதெல்லாம் திருநெல்வேலிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கட்சி மனமாச்சரியங்கள் இருந்தாலும் கூட, கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட உங்கள் வீட்டுக்கு வருகை தந்து ஒரு உறவினர் போல உறவினர் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பண்பாட்டுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய மறைவு என்பது தமிழ் சமுதாயத்திற்கும் அவர்கள் சார்ந்த இயக்கத்திற்கும் மிகப்பெரிய பெயர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நானும் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் அவர்களுக்கு எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்தி வந்திருக்கிறோம். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம். மரியாதைக்குரிய ஐயா நல்லகண்ணு அவர்கள் நம்மளிடத்தில் இல்லை என்பது நம்ப முடியாத ஒன்று. ஐயா அவர்களுடைய அரிய பணி, ஏழை எளிய மக்களிடத்தில் அவர் காட்டிய பரிவு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மகான். எப்பொழுதுமே அடித்தட்டு மக்களினுடைய நலனில் ரொம்பவும் அக்கறை கொண்ட ஒரு தலைசிறந்த மகனாக அவருடைய முழு வாழ்க்கையும் வாழ்ந்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். ஐயா நல்லகண்ணு அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். நாம் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு அரசியலில் ஒரு முன்னுதாரணமாக இன்றைய இளைஞர்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவராக அவர் இருந்து வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பொது வாழ்வில் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு சராசரி மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு அரசியலில் வந்தாலும் கூட இன்றைக்கும் கூட அவருக்குன்ட்டு ஒரு சொந்த வீடு கூட வைத்து கொள்ளாத ஒரு அரிய தலைவரை தமிழகம் பெற்றிருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவருடைய மறைவு நம்மளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த துயரத்தில் நாம் அனைவரும் அவரிடத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்க தொண்டர்கள் கூட நாம் அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வோம். ஐயா அவர்களுடைய ஆன்மா இறைவனடி சேர நாம் பிரார்த்திப்போம். நன்றி. அனைவருடைய வேண்டுகோளுமே பாரத ரத்னா வரணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாக வச்சுருக்காங்க. நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் அதை நான் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லுவோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.